ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ நம்ம சேனல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ரைடு போயிட்டு நம்ம பேசுவோமே. என்னுடைய ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பைக்லாம் நம்ம ரைடு போக போறோம். பட் பைக்கை பத்திலாம் நான் ரிவ்யூ பண்ண போறது இல்லை, பயப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு ஜாக்கெட் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். ராயல் என்ஃபீல்டினுடைய அஃபிஷியல் மெர்கண்டைஸ் இது. ஸ்ட்ரீட் விண்ட் V2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாக்கெட். இந்த ஜாக்கெட் எப்படி இருக்கு, என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த vlog நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணுறது மொபைல் ஃபோன் Redmi K20. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைசர்னுடைய XS மொபைல் கிட் அப்படிங்கிற ஒரு மைக், வயர்லெஸ் மைக்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சவுண்ட் ஆஃப் பேஷன். உங்களுடைய பேஷன் வந்து ஒரு vlog கிரியேட் பண்ணுறதுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மைக்கை பற்றின பல விவரங்கள் இந்த வீடியோடைய பிற்பகுதியில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரைட், ஒரு குட்டி ரைடு தான். ஸோ ஆக்சுவலாக இந்த ஜாக்கெட் வந்து ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ராயல் என்ஃபீல்டோடைய அஃபிஷியல் மெர்கண்டைஸ் எனக்கு வாங்குறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னுடைய ஹெல்மெட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வாங்கி ஒரு 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட்டு ப்ளஸ் இந்த மாதிரி ஜாக்கெட் ஒன்று வாங்கணும். அடுத்த ஒரு ஜாக்கெட் என்ன பார்த்தீங்கன்னா க்ளவுஸ், அது வாங்கணும்னு வச்சுருக்கேன். பட் இப்போ இந்த ஜாக்கெட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, ஏன்னா ரெயினில் நீங்கள் போட்டு போக முடியாது. உங்கள் உள்ள ஒரு பாடிக்குள்ளே ஒரு வென்டிலேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன போரஸ் ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் நல்லா வென்டிலேஷன் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே நேரத்தில் இதில் வந்து level 1 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ பேடிங், அப்புறம் ஷோல்டர் பேடிங், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டுக்கான ப்ரொடெக்ஷன், இது எல்லாத்துக்குமே level 1 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த level 1 ப்ரொடெக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா கூட உள்ளேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு level 2க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இதே ஜாக்கெட் வச்சுக்கிட்டு. ஸோ என்னுடைய பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் இருக்கிறனால அதே மாதிரி இதே ஒரு செரி ரெட் கலரில் நான் வாங்கியிருந்தேன். இதை வந்து உங்களுடைய எவ்ரிடே ரைடுக்கு நீங்கள் ஜாக்கெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சிட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். வெயிலாக இருந்தாலும் சரி, ரொம்ப புழுக்கமாக உங்களுக்கு தெரியாது. நம்ம ஸ்லிப்பாக எங்கேயா கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட ஸ்பைனல் கார்டு ப்ரொடெக்ஷன், ஷோல்டர் ப்ரொடெக்ஷன், எல்போ ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஜாக்கெட். ஸோ இந்த ஜாக்கெட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 4200 சொச்சம் நினைக்கிறேன். இது வந்து வாங்குறதுக்கான லிங்க் அமேசானில் விடுறேன். பட் இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சென்னைசர்னுடைய இந்த மைக். ஸோ இது வந்து இந்த மொபைல் கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வயர்லெஸ் மைக். உங்கள் மொபைல் ஃபோன்லேயே அட்டாச் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் உங்களுடைய கேமராவில் கனெக்ட் பண்ணா கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய பேஷன் லாக் எடுக்கிறது, லாக் ஷூட் பண்ணுறது அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பெனி நான் இருக்கும். ஸோ அவங்களுடைய டேக்லைன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆஃப் பேஷன் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பேஷன், உங்களுக்கு பிடிச்ச வேலை வந்து லாக் ஷூட் பண்ணுறது, இல்லாட்டி யூடியூபுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் சென்னைசர் கம்பெனினாலே அவங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்து பேர் போன ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து இந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் ஒரு வயர்லெஸ் மைக் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா விஷயமே அவங்க செக் பாக்ஸில் டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம ரிட்டர்ன் போக போகிறோம். ரிட்டர்ன் போயிட்டே வந்து உங்களுக்கு இந்த மைக்கு பற்றின பல விவரங்கள் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கிளம்புவோமா? ஆல்ரைட், ஸோ நேற்று நம்ம போன அந்த குட்டியான ஒரு பைக் ரைட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் vlogலாம் அவ்வளோவா கிரியேட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த பைக் சம்மந்தப்பட்ட இந்த அக்சசரிஸ், இந்த கேட்ஜெட், இதில் நான் பெரிய எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஜாக்கெட்டை காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு சாக்கை வச்சுட்டு உங்களுக்கு நான் ஆக்சுவலாக காமிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னைசர்னுடைய இந்த XS அப்படிங்கிற வயர்லெஸ் டிஜிட்டல் மைக்.
ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் கேமராவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிராவல் வ்ளாகர்ஸ், ஃபுட் யூடியூபர்ஸ், இந்த மாதிரி வெளியில போய் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இந்த மைக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மைக்கினுடைய குவாலிட்டி தரமா இருக்கு. எந்த விதமான எக்ஸ்ட்ரா போஸ்ட் ப்ராசஸிங்லாம் பண்ணாம நீங்க டைரக்டா நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு போஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலா இது இருக்கு. இந்த மைக் வாங்குறப்போ சென்னைசர்னுடைய ஒரு ஃபோன் கிளாம்ப் ஒன்று அதோடய கொடுத்துடுறாங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோன் கிளாம்பா இருக்கு. நீங்க நார்மலா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு கிளாம்பையும் இந்த கிளாம்பையும் பக்கத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா இமாலய வித்தியாசம். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு அருமையான ஒரு சாலிட் மெட்டல்ல பண்ண உங்க மொபைல் போன்ல அது வந்து கச்சிதமா பிடிச்சிக்கிட்டு 1 லட்ச ரூபாய் மொபைல் போன் இருந்தாலும் இதுல போட்டு நீங்க எடுத்து நீங்க ஷூட் பண்றப்போ மொபைல் போன் கீழே விழுந்துடாது அப்படிங்கிற ஒரு தைரியம், உங்க மன தைரியம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி அருமையா இருக்கு. அதுக்கு மேல இந்த மைக்கை பொறுத்ததுக்கான ஒரு கிளாம்ப் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் மேல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளேயே இது வந்து சென்னைசருடைய பிராண்ட் தான். பட் இருந்தாலும் அவங்க மேன்ஃபோர்டனுடைய பிக்ஸி மொபைல் போன் ட்ரைபாட் வந்து பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துறாங்க. ஸோ இந்த ட்ரைபாடுமே பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு மொபைல் போன் ட்ரைபாடு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பட் இதோடைய ரேஞ்சே வேற, இதோடைய குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி, இதோட யூஸ், இதை நான் சொல்றதை விட இதை யூஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க இது எவ்வளவுக்கு ஒரு அருமையான ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரைபாட் அப்படின்னு. இதெல்லாம் தவிர இந்த மைக்ல பாத்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கான ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து வயர்லெஸ் மைக். ஸோ ஒரு 75 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த மைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற இந்த மைக்கை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் விடுறேன். ஏன்னா இப்போ வந்து அமேசான்ல நிறைய ஆஃபர்லாம் வேற ஓடிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்ல வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் நல்ல ஒரு கம்மியான விலையில கிடைச்சா கூட கிடைக்கலாம். பட் போடுற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். ஒரு மைக் வாங்கினாலும் நச்சுன்னு ஒரு ப்ராடக்ட். வ்ளாக் கிரியேட்டர்ஸ்க்கு, அதுவும் குறிப்பா மொபைல் போன் வ்ளாக் கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் இந்த சென்னைசர்னுடைய எக்ஸஸ் டிஜிட்டல் மைக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது வேற ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.